வணக்கம். இன்றைக்கி 26 நவம்பர் 2024. டைம் வந்து கரெக்டாக 9 மணி 24 நிமிஷம் ஆகுது. இப்போ பார்க்குறோம் நமக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸில் செகண்ட் கேண்டலுடைய ஹை அண்ட் லோ மார்க் ஆகும். மார்க் ஆனதுக்கப்புறம் ஹையை கட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் பை ஆகும், லோவை கட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் பை ஆகும். இதுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸில் 40 பாயிண்ட்ஸ் வச்சுக்கோ, டார்கெட் 130 பாயிண்ட்ஸ் கிட்ட டார்கெட் நமக்கு வரும். இதே கான்செப்டில் தான் ஆல்கோ வந்து எடுக்கும். இப்போ பார்க்குறோம் செகண்ட் கேண்டில் முடிஞ்சிருக்கு. செகண்ட் கேண்டலுடைய லோவை கட் ஆகிற மாதிரி இருக்குது. செகண்ட் கேண்டலுடைய லோ பார்த்தீங்கன்னா 52,293, ஹை வந்து 52,359. ஸோ எந்த சைடு கட் ஆகுதுன்றதை பார்க்கலாம். நேரம் பார்க்குறோம் சரியாக 9 மணி 30 நிமிஷம் ஆகுது. நமக்கு இந்த இடத்துல செல் சிக்னல் வந்திருக்கு. வந்த உடனே ஆல்கோ வந்து 2 லாட் எடுத்திருக்கு. இந்த பதிவு வந்து நேற்றுடைய அந்த ஆப்ஷன் அந்த ஸ்ட்ரைக் மாற்றாமல் இருந்தது குவான்டிட்டி. பார்த்திங்கன்னா இந்த 2 லாட் எடுத்திருக்கு. நம்ம ரோபோவுடைய ஆர்டர் புக் பார்க்குறோம். இதில் பார்க்குறோம் 2 லாட் ஓப்பனில் இருக்குது, எம்டிஎம் பார்க்குறோம் நியூட்ரலில் இருக்குது. இப்போ இது ஸ்டார்டிங் 2 லாட்லேருந்து பண்ணியிருக்கோம். இப்போ பை வந்ததுன்னா அது வந்து 4 லாட் ஆகும், 6 லாட் ஆகும், இந்த மாதிரி மல்டிப்ளை ஆகும் நமக்கு. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த சைடு மார்க்கெட் போகுதுன்றதை. நிஃப்டியை பொறுத்த மட்டிலும் 1 ஹவருக்கு அப்புறமா தான் நமக்கு சிக்னல்ஸ் வரும், இப்போ வராது. ஸோ 1 ஹவர் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பார்க்குறோம் சரியாக 10 மணி ஆகுது. நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 லாட் எடுத்தது, அடுத்து அது எஸ்எல் ஆகிட்டு 3 லாட், 4 லாட், 5, 6வது லாட்டில் நமக்கு டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. 6வது லாட்டில் டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. இங்கே பார்க்குறோம் 2, இந்த இடத்துல 3, 4, 5, இங்கே 2 தடவை எடுத்தது. 6வது லாட்டில் நமக்கு மார்க்கெட் கீழே வந்து டார்கெட் அச்சீவ் ஆகிருக்கு. பட் இருந்த போதிலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎம் வந்து 1600 கிட்ட மைனஸில் தான் இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நேரம் பார்க்குறோம் சரியாக 11 மணி 7 நிமிஷம் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் காத்தாலேயே டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. அச்சீவ் ஆனதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பொசிஷன் கட் ஆகிருக்கு. நிஃப்டியில் பொறுத்த மட்டிலும் மார்னிங்லேருந்து ஃபஸ்ட்டு 1 ஹவருடைய லோவில் வந்து ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகும்போது ஒரு பை வந்திருக்கு. பை வந்த உடனேயே நமக்கு ஆர்டர் புக் பார்க்குறோம். நிஃப்டி வந்து 2 லாட் பை எடுத்திருக்கு. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு டெர்மினல் பார்ப்போம். டெர்மினலில் பார்க்குறோம் 24,200 கால் ஆப்ஷன் 24,200 பை ஆகிட்டு ஒரு 750 ரூபா ப்ராஃபிட்டில் போயிட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த மட்டிலும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 1300 கிட்ட மைனஸ் இருந்தது. இவன் டார்கெட் அச்சீவ் பண்ணால் கூட 1300 ருபீஸ் கிட்ட நமக்கு மைனஸ் இருக்குது. அதாவது பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1300, இது ஒரு 300 ரூபா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஒரு 400 ரூபா ரிக்கவர் ஆகிருக்கு. ஒரு 1000 ரூபா நெட்டு மைனஸில் தான் இருக்குது இப்போ வரையும். ஆல்கோவில் ஓவரால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டும் கலந்து வெயிட் பண்ணி பார்க்குறோம். சரியாக 1 மணி 58 நிமிஷம் ஆகுது. இன்றைக்கி பார்க்குறோம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் பொறுத்த மட்டிலும் நமக்கு வந்து டார்கெட் போயிருக்கு. பட் இருந்தாலும் அதில் ஒரு 1300 ரூபா மைனர் லாஸ் அப்படியே தான் இருக்குது. நிஃப்டி பொறுத்த மட்டிலும் 1 ஹவர் பிரேக் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ரொம்ப சாப்பினஸாக இருந்தது மார்க்கெட்டு. ரொம்ப மூவ்மெண்ட் இல்லை, மேலே கீழே இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி ஆல்கோவில் மட்டும் ஒரு 4,800 கிட்ட லாஸ் இருக்குது. ப்ளஸ் ஸ்கேல்பிங்கில் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12,000 கிட்ட எனக்கு லாஸ் ஆகிருக்கு. மேஜராக பார்த்தீங்கன்னா 24,300 புட்டு தான் ரொம்ப மேஜரான லாஸு. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 200 குவான்டிட்டி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அல்கோ லாஸு. பேங்க் நிஃப்டியில் பொறுத்த மட்டிலும் 1300 ரூபாவும் இது ஒரு 310 லாஸ் இருக்குது. ஓவரால் 6,000 கிட்ட நமக்கு ஆல்கோவில் லாஸ் இருக்குது. 10,000 வந்து ஸ்கேல்பிங்கில் லாஸ் இருக்குது. இன்றைக்கி இந்த லிமிட் ரீச் ஆகிடுச்சு. இதோட நாளை வந்து ஒரு புது ட்ரேடில்